ஹலோ ஜீஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய அவார்ட் ஷோஸ் பார்த்திருப்பீங்க. லைக் ஆஸ்கார், ஃபிலிம் ஃபேர், நிறைய அவார்ட் ஷோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்க போறது நீங்களோட அவார்ட் ஷோஸ் பார்க்க போறீங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவி, பெஸ்ட் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் சொல்லி எல்லார பத்தியும் நம்ம பேச போறோம். எல்லாரும் ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாரோட ஒப்பீனியன்ஸ் நாங்க வச்சோம். அண்ட் இது வந்து ஆக்சுவலா நாங்க இந்த வருஷத்தோட ஓவரால் ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தோம். ஓகேவா? பெரிய டாக்டர் ஹீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஹீரோ யார் பேச போறோம்? இந்த வருஷத்தோட நானே இவரே ஹீரோ மாதிரி தான் இருக்கிறாரு. இவரே பேசுறோம். இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆக்டர்ஸ், ஹீரோஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நாமினிஸ் ஆர் மணிகண்டன் ஃபார் குடும்பஸ்தன், த்ருவ் விக்ரம் ஃபார் பைசன், நவீன் சந்திரா ஃபார் 11, காளி வெங்கட் ஃபார் மெட்ராஸ் மேட்னி. ஓகே, சரி. இப்ப இதுல நீங்க வந்து யாரு ஓட் பண்ணுவீங்க? இந்த 4 பேர்ல ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் படம் பாத்துட்டீங்களா? குடும்பஸ்தன், பைசன், மெட்ராஸ் மேட்னி, 11 பார்த்தாச்சா? சரி, ஓகே. இது என்ன பொழப்பா இருக்கு? பார்க்காத படத்துக்கு அப்புறம் அப்ப நீங்க ரேட்டிங் கொடுப்பேன். சரி, ஓகே. இப்போ நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ராஜேஷ். யாருக்கு ஓட் பண்றீங்க? ஓட் மட்டும் தான். ஓட் மட்டும். குடும்பஸ்தன் ஃபார் மணிகண்டன். ஓகே, மணிகண்டன் ஃபார் குடும்பஸ்தன். இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ரொம்ப ரோலிங்கா இருக்கு. ஏன் குடும்பஸ்தன்? இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மணிகண்டன் ஃபார் குடும்பஸ்தன். அதனால ஹெல்ப் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். நான் இந்த வருஷம் பார்த்த படத்துல நல்ல ஆக்டிங். இப்ப பைசனுக்கும் சொல்லலாம், ஆனா இவர் கொடுக்கலாம். நம்ம அந்த சீனை பண்ணி காட்டுங்க. என்ன சீனா? அந்த காசு எடுத்து கமான் விதா மணிகண்டன். வேணாம். அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண பாருங்க. ப்ராப்ளம் வேணாம். அது ஆக்சுவலா அவதான் செய்யாது. அதான் அதுக்கே குடுக்குறான். நம்ம ரியல் மணிகண்டன் இவர் தான். ஆமா. வாழ்க்கையில பல அடிகள் வாங்கி மிதிகள் வாங்கி லோனை கட்டது 10 லோன் வாங்கி. சரி, நீங்க யாரை சொல்ல போறீங்க சொல்லுங்க. நான் வந்து பைசன், துருவ் விக்ரம் சூஸ் பண்றேன். என்னோட ஓட்டு அவருக்கு தான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் படமும் அவ்வளோ சரியா ஆக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். மகான் தானே ஃபர்ஸ்ட் பண்ணல. இல்ல ஆதித்ய வர்மா ஃபர்ஸ்ட் படம். அந்த படம் அவ்வளோ சரியா போகலன்னு நினைக்கிறேன். அதனால பாலமாவா நல்லா செஞ்சுட்டு நல்லா பண்ணாரு. அதனால பைசன் அவரோட ஃபர்ஸ்ட் படமா நான் கன்சிடர் பண்ணி மகான் தான் இருக்கும். மகன் ஆக்சுவலி அவரு ஹீரோவே இல்ல, விக்ரம் தான் ஹீரோ. இவர் வந்து கொஞ்சம் செகண்ட் ஹீரோ மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ பைசன் ஓவரால் செம்ம எஃபெக்ட் பண்ணிருக்காரு. வில்லன். ஓகே, ஆன்டி வில்லன். என்னோட ஓட்டு பைசன். ஏன்னா இந்த படத்துக்கோசம் ஒரு 5 இயர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காருன்னு. 5 இயர்ஸ் கிட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. ஓகே, அதனால இந்த 5 இயர்ஸ் தெரியல. சாரி, தப்பு. 5 இயர்ஸ் மகன் படம் எப்போ வந்ததோ அப்ப இருந்து. அவ்வளவுதான். என்னோட ஓட்டு துருவ் விக்ரம்க்கு. இப்ப நீங்க சொல்லுங்க. நானும் துருவ் விக்ரம் கேட்பேன். நாய் கதையாக அந்த படம் வந்து ஒரு ஆக்டரோட பையன். அவரு இவ்வளவு எஃபோர்ட் போடணும்ன்ற அவசியம் இல்லை. நார்மலா சாக்லேட் பாய் மாதிரி ஏதாவது ஒரு படம் பண்ணிட்டு போலாம். பட் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஒரு படம் எடுத்து அந்த அதுக்கான ஒரு உழைப்பு ஒண்ணு உடைச்சிருக்காரு. கையை உடைச்சு. அதனால அந்த ஓட்டு எனக்கு நான் அவருக்கு போடுறேன். அப்ப 2 ஓட்டா விக்ரம்க்கு? நீங்க மெட்ராஸ் மேட்னி. அதுல காளி வெங்கட். ஏன் இப்போ மகான் செய்யணும்னு சொன்னா அதெல்லாம் நெப்போட்டிசம் செய்யுதுன்னு மேபி நெப்போட்டிசம்னா நெப்போட்டிசமா இருந்தாலும் அவர் எஃபோர்ட் போறாருல. அதான் நான் என்ன சொல்றேன், அந்த சான்சஸ் கிடைக்கிறதே கஷ்டம். ஒருத்தருக்கு வந்து ஹீரோ சான்ஸ், அதுவும் காமெடியனா இருக்கு. அது அவரே சொல்லிருக்காரு ஆக்சுவலா. ஓகே, அதான் வந்து காமெடியனா இருக்கு, சரியாக்கறா இருக்கு. ஹீரோ சான்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம். ஆனா சான்ஸ் வந்து அவர் நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. ஓகே, சோ காளி வெங்கட் நீங்க போறீங்க. ஓகே, ஆனா துருவ் விக்ரம் வந்து ஒரு இன்டர்வியூ அவரே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி சான்ஸ் எனக்கு கிடைக்கிறத விட நிறைய பேர் கிடைச்சிருந்தா கூட அவங்க நான் இதை விட பயங்கரமா இல்ல ஜி. அவர் கிடைச்ச அவர் மிஸ்யூஸ் பண்ணாம கரெக்டா யூஸ் பண்ணிருக்காருல. ஒரு படத்துக்காக அத்தனை வருஷம் ஸ்பெண்ட் பண்ணாரு. மேபி அதனால அவருக்கு. சரி, ஓகே. இந்த நான் சொல்றேன் ஓட்டு. நீ எதுக்கு ஓட்டு போடுற? நீ தான நாமினேஷன். மை vote goes to பைசன்.
ஏன்னா நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், அந்த ஒரு சீன்ல வந்து அவர் அவ்வளோ எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணி டீம்ல எடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் சீன்ல எனக்கு தான் தெரியும் சார், எனக்கு எதுவுமே கிடைக்காது, ஈஸியா கிடைக்காதுன்னு சொல்லி அந்த ஒரு எமோஷனை கன்வே பண்ணும். கண்ணு கலங்கணும் ஆனா சிரிக்கணும், உள்ள வந்து அழுகுற மாதிரி இருக்கணும். அது அப்படியே வந்து யாருக்கு நம்ம உண்மையிலேயே சம இதோ பண்ணுவோம், கண்ணு கலவணும் சிரிக்கணும்னா ரஜினி சூப்பரா பண்ணுவாரு. நிறைய படத்துல சிரிப்பாரு ஆனா கண்ணு கலங்கும். பழைய படத்துல அந்த மாதிரி இப்ப துருவ விக்ரம் நல்லா பண்ணிருக்காரு. சோ ஏன் ஓட்டும் துருவ விக்ரம் தான். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் ஆக்டரோட அவார்ட் கோஸ் டு யாருக்கு? துருவ பைசன். வெரி குட். ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹீரோயின். ஸோ இந்த வருஷம் பெஸ்ட் ஹீரோயின் வாயை பாரு. நான் ஒரு 4 பேர் கொண்டு வந்திருக்க நாமினி பார்க்கலாம். அந்த நாமினிஸ் ஆர் நித்யா மேனன் ஃபார் தலைவன் தலைவி. ஓகேங்களா? அனுபமா ஃபார் பைசன், அஞ்சலி சிவராமன் ஃபார் பேட் கேர்ள், ருக்மணி ஃபார் மதராசி. ஓகே வெரி குட். ஓட்டு யாருக்கு? ஸ்டார்ட் வித் பெரிய வித் அவர் பேச சொல்லுங்க. ரொம்ப நாள் யாரு? ஓகே ஸ்டார்ட் வித் ஐஎல்சி. ஓட்டு பேட் கேர்ளே சொல்லியாச்சு சொல்லிட்டாரு. அஞ்சலி. ஓகே அஞ்சலி சிவராமன் பேட் கேர்ள் ஃபார் புது ஹீரோயின் எப்படி பண்ண போறாங்க அந்த மைண்ட் செட்லாம் எதுவுமே இல்ல. அங்கவே உட்கார்ந்து பார்த்தேன். ஆக்டிங் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே உங்களுக்கு? எனக்கு வந்து ருக்மணி ஃப்ரம் மதராசி. ஏன் இருக்காங்களா? ஆக்டிங்கா அங்க ஒண்ணுமே இல்லையா? பரவாயில்ல, நான் பாப்பேன். மாட்டேன். உனக்கு கல்யாணம் ஆச்சு தெரியுமா தெரியாதா? சரி, இந்த வீடியோ உங்க வைஃப் பாப்பாங்க. பரவாயில்ல. என்ன இதெல்லாம் சும்மா கல்யாணம் ஆச்சு தெரியுமா தெரியாதா? ஞாபகம் இருக்கா? சரி, வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க. ஸ்போர்ட்டிவா ருக்மிணி பிடிக்கும். நீங்க ஜி? நான் வந்து நித்யா மேனன் சொல்றேன். நித்யா மேனன். ஓகே ஜி. நித்யா மேனன் ஏன்னா எல்லாரும் வந்து கால் மடக்குங்க ஜி. இப்ப ஹீரோயின்னா வந்து அழகா இருக்கணும், கியூட்டா இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லாம வெறும் ஒரு ஆக்டிங் மட்டும் செம்மையா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. கத்துறதாகட்டும், எமோஷன் கத்தினே இருக்கும். ஆனா நல்லா இருக்கும் ஜி. நான் ரீசெண்டா பார்த்தேன் வீடியோ சாங். இது தலைவன் தலைவில அந்த இந்த பாட்டா என்னடி சித்திரமே அந்த பாட்டா அதான் ஒரு செம்மையா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. சோ நல்லா இருக்கும். அவங்க பேரே சூப்பரா இருக்கும் ரெண்டு பேரும். சாப்பிடுற பேர் ரெண்டு பேரும் செம்ம பண்ணுவாங்க. செம்ம வர்த்தான சம்பந்தம்ப்பா. ஆஹா. அதான் நானும் நித்யா மேனன் தான். ஏன்னா அதுல சொன்ன மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. ஹீரோயின்ஸ் வந்து இப்ப அழகா இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும் அப்படிதான் பாக்குறாங்க. பட் வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க சொல்ல வர. அதான் அந்த ஸ்பெசிபிக் சீன்ல வந்து அவ்வளவு சண்டை விஜய் சொல்லுவானே அவரோட பேரை வச்சு கூட நீ வா அந்த மாதிரி இருக்கும். செம்ம காம்போ இருப்பாங்க. சோ நான் நித்யா மேனன் சூஸ் பண்றேன். நீங்க ஜி? பேட் கேர்ள் ஃபார் அஞ்சலி சிவராமன். ஏன்னா எனக்கு அதுல வந்து எமோஷன் அதான் அதுல எமோஷன்ஸ் கரெக்டா கன்வே பண்ணிருப்பாங்க. அவன் ஆக்டிங் ஃபர்ஸ்ட் அவன் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் மூவிக்கு அவ்வளவு ஆக்டிங்ஸ் அவ்வளவு எமோஷன்ஸ் எல்லாம் வராது. அவன் கரெக்டா பேஸ்ல கொண்டு வந்துருப்பாங்க. ஓகே, நீங்க பேட் கேர்ள் ஃபார் அஞ்சலி சிவராமன். ஓகே, யார் அதெல்லாம் பேட் கேர்ள் சூஸ் பண்ணீங்க? டேனியல் ஜி. நீங்க நான் ருக்மணி. ஓகே. நீங்க கையில இருக்கு. அப்ப நீங்க டிசைட் பண்றதுதான். நீங்க டிசைட் நீங்க தான் வந்து பேட் கேர்ள்ஸ். ஓகே. அஞ்சலி சொல்றது ஏன் அஞ்சலி? அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஆக்சுவலா அந்த படத்துல எனக்கு படமா நல்லா இருந்தது. புது அட்டம்ப்டா இருந்தது. ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது புதுசா இருந்தது எனக்கு. அதனால அந்த படத்துல அந்த எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா ஓகே நீ சொல்றது அதனாலதான் சொல்லிடுங்க ஆடியன்ஸ் கிட்ட. சரி, பெஸ்ட் ஆக்டர்ஸ் கோ டு எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அஞ்சலி சிவராமன். வெரி குட். ஃப்ரம் பேட் கேர்ள். ஓகே. இப்போ மியூசிக் டைரக்டரா சப்போர்ட்டிங் ஆக்டரா? சப்போர்ட்டிங். ஓகே. ஆளுக்கு ஆள் 4 பிட் எடுத்து வச்சிருக்கீங்க. நானும் 2-3 பிட் எடுத்து வச்சிருக்கேன். And the nominees are And the nominees are Guru Somasundaram from Kudumasthan. So second George sorry sir, first line சொல்லிறேன். ஓகேங்களா? 3 பேர் தான். Okay. So and the nominees are Guru Somasundaram from Kudumasthan, second George Mariam from Dragon, and last Samudrakani from Kanta. நான் 4 பேர் சொல்லணும். நாலாவது வந்து கூலி ஃப்ரம் அமீர் கான்.
ஏதோ ஒண்ணு கோலி ஃபார் அமீர் கான். சப்போர்ட்டிங் ஆக்டர் எதுக்குன்னா படம் ஓடாது. எப்படி இருக்கீங்க அண்ணா? சரியான சைடு ஆக்டர் பா. இந்த வாட்டி அந்த சைடுல இருந்து வாங்க. சொல்லுங்க உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஆக்டர் எது நல்லா இருந்துச்சு? குடும்பஸ்தன் பாரு. சொல்லியா கிளியரா சொல்லியா? சிரிப்பிலே இருக்காரு. நீங்க டேனியல் சொல்லுங்க. டேனியல் சொல்லுங்க. குடும்பஸ்தன். ஓகே, ஏன் குடும்பஸ்தன்? சித்தப்பா இல்ல மாமா கேரக்டர். ஆமா. நவீன் சொல்லுங்க. எனக்கு அவர் ஆக்டிங் பிடிக்கும் ஜி. மலையாளம் ஃபிலிம்ல இருந்தா. ஆமா ஆமா ஆமா. சோ அதுல இருந்து தமிழ் கன்னடா அவர் ஃபர்ஸ்ட் தமிழ் படமே நடிச்சிருக்காரு. ஜோக்கர் இல்ல பட் மலையாளத்துல இருந்து தான் வந்து மலையாளம். ஓகே, அதுல இருந்து மலையாளம் அவர் ஆக்டிங் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஆமா இருங்க அவர் ஏதோ பேச வர்றாரு. அவர் ஆக்டிங் வந்து எனக்கு ஒரு மாதிரி யூனிக்கா இருந்தது. ஓகே, நம்ம சைடுல இருந்து ஒரு ரிலேட்டிவ் எப்படி இருப்பாங்களோ கரெக்ட். ஓகே, உங்களுக்கு ஜி எப்படி ஜி உங்களுக்கு சொம சுந்தரம் வந்து ரொம்ப பிடிச்சது? சாரி எனக்கு வந்து மரியம் ஜார்ஜ் ஃப்ரம் டிராகன். சூப்பர். அப்பா கேரக்டர் அவர் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அதனால எனக்கு லாஸ்ட் சீன்லாம் அப்படியே எனக்கும் அதேதான். எனக்கும் மரியம் ஜார்ஜ் தான். அந்த லாஸ்ட் சீன் மட்டும்தான் அவ்வளவு நேரம் வந்து பெரிய இம்பாக்டாவே இருக்காது. அந்த லாஸ்ட் சீன்ல வந்து அந்த ஒரு சீன்ல அப்பா நான் இருக்கப்பா ஏந்து ஓடுறா அப்பா கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் சூப்பரா இருக்கும். ஓகே, நீங்க சேம் எனக்கும் மரியம் ஜார்ஜ் ஃப்ரம் டிராகன். எனக்கும் சேம் மரியம் ஜார்ஜ் ஃப்ரம் டிராகன். ஓகே சூப்பர். உங்களுக்கு எனக்கு வந்து குரு சோமசுந்தரம் ஃப்ரம் குடும்பஸ்தன். யாருமே கூலி கூலி அதான் சொல்லிட்டேன். படத்தை ஸ்பாயில் பண்ணது. எனக்கு அந்த கேரக்டர் வந்து சொன்ன மாதிரி ரிலேட்டிவ், நம்ம ரிலேட்டிவ் எப்படி இருக்க கூட அதே மாதிரி அந்த கேரக்டர் இருக்காரு. லாஸ்ட்ல நல்லா முடிச்சிருப்பாங்க. அவனோட பாயிண்ட் தான்ப்பா கரெக்ட். ஆனா அவன் நான் சொல்லுவான், இல்ல மாமா உங்க பாயிண்ட் தான் மாமா கரெக்ட்னு சொல்லி மாமாவோட மாதிரி மாறிடுவாரு. அதனால ஆர்க்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அதனால நான் குரு சோமசுந்தரத்துக்கு போறேன். நீங்க ஜார்ஜ் மரியமா? நீங்க ஜார்ஜ் மரியம். ஜார்ஜ் மரியம். So the winner is George. sorry and the winner is George Mariam from Dragon. உங்களோட ஓட்டு கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது மியூசிக் டைரக்டர். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். மியூசிக் டைரக்டர் நான் லிஸ்ட்ல இருக்கேன். சோ நான் 5 பேர் வந்து நாமினேட் பண்ணிருக்கேன். இந்த நாமினிஸா பேட் கேர்ல வந்து அமீர். ஓகே, அமீர். ஓகே, பைட் கேர்ல வந்து நிவாஸ் கே பிரசன்னா. நிவாஸ் கே பிரசன்னா. மெட்ராஸ் மாடியில வந்து கேசி பாலா. டிராகன்ல வந்து லியோன் ஜேம்ஸ். இதுல வந்து ஆனரபிள் மென்ஷன்ல வந்து எனக்கு 2 மூவி. ஒன்னு மண்ணெண்ண சாய். என்ன சாய் கீனே? சாய் இல்ல ஆயா. பரவாயில்ல, நான் சொல்லுவேன். நீ அடிக்கிறத அடிச்சுக்கோ, எனக்கு தோன்றதான் சொல்லுவேன். எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா, நியாயம்டா, நேர்மைடா. வந்து சான் ரோல்டன். அது கூட ஓகே. ரெண்டு ஆல்பமும் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். இல்ல ஜி, அவரோட வாய்ஸே கொஞ்சம் இதுவா இருக்கும். ஷான் ரோல். உங்களுக்கு என்ன படம்? எனக்கு நிவாஸ் கே பிரசன்னா ஃப்ரம் பைசன். ஸோ ஏன்னா அவர் ஆக்சுவலி இந்த படத்துல தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிவாஸ் கே பிரசன்னா யாருன்னு. ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு படம். அதுக்கு முன்னாடி நிறைய படம், அந்த தெகிடி படம்லாம் அவர் தான் கொடுத்தாரு. தெகிடி, சேதுபதி ஆக்சுவலி நல்லா கொடுத்துருப்பா. சாங்ஸ் இல்லாமல் மியூசிக்கும் நல்லா கொடுத்துருப்பாரு. பட் ஏன் அவரை ப்ரைஸ் பண்ணணும்னு எனக்கே அப்போ ரொம்ப ஃபீலாக இருந்தது. பட் இந்த படம் மூலிமா மாரி செல்வராஜ் நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்து அவரை கொஞ்சம் நல்லா மேலே கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால நான் வந்து நிவாஸ் கே பிரசன்னா சூஸ் பண்ணுறேன். பாட்டும் நல்லா இருக்கும். I'm also going with பைசன். ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த தீக்கொளி வச்ச ரத்தினமே அந்த பாட்டு தான். தீக்கொளுத்தியை விட வந்து ரெக்க சூப்பரா இருக்கும். ரெண்டுமே சூப்பரா இருக்கும். நடுவுல ஒரு ஃப்ளூட் ஒன்று வரும் பாருங்க. இந்த ஃப்ளூட்டுக்காகவே ஐ கோ வித் பைசன். மீ ஆல்சோ கோ வித் பைசன். சேம் ரீசன் தான். ஃப்ளூட் தான். நீங்க ஜி? எனக்கு ஏன் நானும் பைசன் தான் ஜி. எனக்கு எதனால நான் சொல்ல வரேன், எதனாலனா ஒரு இளையராஜா டீம் வந்து யூஸ் பண்ணணும் அவங்க அந்த படத்துக்கு. அதுக்கு வந்து மாரி செல்வராஜ் கேட்டிருக்காரு அவர்கிட்ட, இதை யூஸ் பண்ணிக்கலாமா, நான் இப்போ லைசன்ஸ் பேசுறா கேட்டா, நான் இருக்கும்போது நீ ஏன் போய் கேட்கற, நான் போட்டு வரேன். நிவாஸ் கே பிரசன்னா நான் போட்டு வரேன்னு சொல்ல ஃப்ளூட் போட்டுடு. அந்த ஃப்ளூட்டா? ஆமா, நான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஃப்ளூட்டா அவரும் சொல்லிருக்காரு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? இல்ல சார். உண்மையா சொல்றேன்.
நானும் கொஞ்சம் இல்லடி அவங்க இன்டர்வியூ நீங்களே பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி சொல்றாங்க கேளா சொல்ல மாட்டாங்க நான் என்ன பண்றது சாரி சார் இஸ் மிஸ்டேக் சாரி சார் ஹிஸ் மிஸ்டேக் ஹி வில் கரெக்ட் இட் நெக்ஸ்ட் டைம் சார். இல்லைங்களா நெக்ஸ்ட் டைம் வில் பி கரெக்ட். இப்போ நீங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸே வந்து சும்மா ரெட்ரோ போறேன்னு சொல்லி பேர்ல போட்டு விட்டுறாங்க லைசன்ஸ் இல்லாம. அவர் வாங்கறான்னு சொல்லும்போது வாங்கலான்னு சொல்லும் போதே நான் பாத்துக்கிறேன் நான் நல்லா போறேன்னு சொல்லி ஒரு நல்ல ஆல்பம் கொடுத்துருக்காரு. அதனால நிவாஸ் கே பேசணும். அண்ட் நீங்க ஜி எனக்கு டிராகன். வாவ் ஏன் டிராகன்? நான் ஸ்டிக் நாஸ்டா கண்டிப்பா சொல்ல என்ன இது எனக்கு அந்த ஆல்பம் எல்லாமே வந்து ரிப்பீட்டடா கேக்குற மாதிரி இல்லையா? இல்ல இல்ல நியூ இல்லையா? அவனே அந்த பாட்டு அந்த ஒரு பாட்டுக்காக இல்ல இந்த பாட்டு கூட நல்லா இருக்கு. டிராகன் அது வானம் பார்த்து கதுவா அதுவும் இல்ல டேண்டி விட்டு போனா சிம்புக்காகவே அவர் இப்பதான் லவ் ஃபெயிலியர் ரீசெண்ட் ஆனாரு. சோ அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. மியூசிக் டைரக்டர்ல வின் பண்ணது நிவாஸ் கே பிரசன்னா ஃப்ரம் பைசன். ஓகே டன் 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 அடுத்து பெரிய தலை கொண்டு இருக்கீங்க. ஓகே ஆக்சுவலா இந்த வருஷத்துல வந்து நிறைய படம் நல்லா போச்சு அப்படின்னா டெபியூ டைரக்டர்ஸால தான் நான் இந்த சொல்லுவேன். வருஷம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ இந்த வருஷம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க எல்லா படமே டெபியூ டைரக்டர்ஸ் தான். 1-2 பேரை தவிர 1-2 படத்தை தவிர. சோ நான் எடுத்துட்டு வந்திருக்கிறது எல்லாருமே டெபியூ டைரக்டர்ஸ் தான். தெரியும் ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே இருங்க ஜி தொட கொஞ்சம் அது பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. பெஸ்ட் டைரக்டர்ஸ் நாமினிஸ் ஆர் ராஜேஸ்வர் காளிசாமி, குடும்பஸ்தன், அபிஷான் ஜீவித், டூரிஸ்ட் ஃபேமிலி, கார்த்திகேயன் மணி, மெட்ராஸ் மேட்னி, வர்ஷா பாரத், பேட் கேர்ள். உங்களோட ஓட் யாருக்கு? ஸ்டார்ட் வித் பேட் கேர்ள் ஃப்ரம் வர்ஷாபன். ஓகே ஏன் ஏன்னா ஒரு லேடி டைரக்டர் நல்ல எப்படி சொல்றது நல்ல படம் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு மூவி. ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இந்த ஜெனரேஷன் ஏற்ற மூவி. அதனால ஓகே 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 இப்போ நான் சொல்லிடுறேன். ஐ வாண்ட் டு கோ வித் பேட் கேர்ள். நான் சொல்லிடுறேன். பேட் கேர்ள் இருங்க நானே சொல்றேன். இல்ல நான் சொல்றேன். ஐ அம் கோ வித் பேட் கேர்ள். ஏன்னா வந்து மென் பாயிண்ட் ஆஃப் வியூல படத்தை பார்த்து ஒரு ஃபீமேல் வியூல எப்படி ஒரு பையனை பார்ப்பாங்க, இதெல்லாம் வந்து அவங்க பார்ப்பாங்க, இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்ததுல நல்லா இருந்தது. ஸோ ஒரு குட் மூவி பேட் கேர்ள். நீங்க சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டியதை இவர் சொல்லிட்டாரு. அதை நான் சொல்றேன். ஸோ அவர் சொன்னதா இருந்தோம் பேட் கேர்ள். ஏன்னா ஒரு லேடி டைரக்டரை கொஞ்சம் வந்து வெல்கம் பண்ணணும் தானே. ஸோ வெல்கம் பண்ணா ஒரு ஓகே இந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் வருவாங்க. ஓகே நிறைய பேர் வருவாங்க. அதனால நானும் பேட் கேர்ளே போறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி. ஒரு படம் ஃபுல்லா வந்து ஒரு ஹோல்சமா வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. ஓகே நீங்க எண்டும் பேட் கேர்ள் தான். வர்ஷா பாரத். ஏன்னா இண்டஸ்ட்ரியில வந்து டேரக்டர்ஸ் ஃபீமேல் டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. பட் அப்படி இருந்தும் ரொம்ப தைரியமான ஒரு படம். ஸோ அதனால அந்த இது நான் அவங்களுக்காக சொல்றேன். ஸோ த வினர் இஸ் வர்ஷா பாரத் பேட் கேர்ள். ஆடியன்ஸ் போட்டு நீங்க சொல்லுங்க, கீழே போடுவாங்க கமெண்ட்ஸ்ல, நம்மளே ஓட்டுவாங்க. என்ன என் பூவை திட்டிக்கிற? ஓகே நாங்க எங்களோட அவார்ட் கொடுத்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது அவார்ட் நீங்க மென்ஷன் பண்ணணும், பெஸ்ட் வில்லன் ஏதாவது நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் மறக்காம யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. யாருக்கு நீங்க இன்னும் வேற கண்டுபிடிக்கல. யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே நைஸ் ஒன். வணக்கம். ஓகே நெக்ஸ்ட் அடுத்து அவ்வளவுதான் முடிச்சு விட்டு போவேன். முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பெஸ்ட் வில்லன் கோஸ் டு பெஸ்ட் வில்லன் பேசலாம். பெஸ்ட் வில்லன் யாரோ ரெடி பண்ணல ஜி. பெஸ்ட் வில்லன் ஏற்கனவே 30 நிமிஷம் ஸ்டார்டிங். ஓகே 10 நிமிஷம் வந்துரும். இப்ப வில்லன் வேண்டாம்ன்ற நஞ்சே போதும். ஆனா அவரே அந்த பாயிண்ட் சொல்றாரு. திரும்ப சொல்லுங்க முடிச்சிடலாம். பெஸ்ட் வில்லன் சொன்னா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இப்போ அதே திரும்ப சொல்லுங்க முடிச்சிடலாம். ஓகே பெஸ்ட் வில்லன் மட்டும் எடுங்க. நான் அத இந்த சொசைட்டி பெஸ்ட் வில்லன் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்னு சொல்லிடலாமா?